தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சுவிட்ச் ப்ளஸ் ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் அண்ட் எல்சிடி ஸ்டேட்டஸ் இதில் ஃபஸ்ட் டாஸ்க்கை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் எஸ்எம்எஸ் ரிசீவ், எல்இடி ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ், எல்சிடி அண்டு ஜிஎஸ்எம் ஸ்டேட்டஸ் சென்டு. ஓகே, இப்போ வந்து எனக்கு மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மூலமாக ஒரு எல்இடி ஆன் ஆகிட்டு அதில் அதோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஜிஎஸ்எம் மூலமாக மறுபடியும் ரிட்டன் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும். அந்த டாஸ்க்கை தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் டாட் இது எல்லாமே எல்சிடி சேனல் இப்படி தான் ப்ரீவியஸ் எல்லாத்துலேயுமே டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்த டிஃபைன் எல்இடி 2, அதே மாதிரி அன்சைன்ட் இன்ட்டு B = 1, C = 1 அப்படியே 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். A வேல் B அப்படி 2 வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா B = 1, C = 1 2 வேரியபிள் தான் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓகே, A வேல் Bலாம் நான் கிரியேட் பண்ணல. ஓகே, ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா A வேல் B அப்படின்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, வாய்டு GSM send 1, வாய்டு செட்டப்பு lc.begin 16,2, lc.setCursor 0,0, lc.printல வெல்கம் பிரிண்ட் பண்ணேன். serial.beginல எனக்கு பார் ரேட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு செகண்டுக்கு 9600 பிட்ஸ் வந்து ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். serial.printlnல வெல்கம், பின் மூல எல்இடி அவுட்புட்டு, டிலே 500. ஓகே, அதே மாதிரி கேர் A = serial.read. அப்போ ஏல வர்றது எல்லாமே ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கேன், கீழே கம்பைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ரீவியஸ் டாஸ்க்கில் நீங்கள் என்ன பண்ணுவோம், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும் எஸ்எம்எஸ் சென்ட் நான் சொல்லியிருப்பேன். அப்போ எல்இடியோட ஸ்டேட்டஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோடியை விட நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே வந்து நான் என்ன பண்ணேன், சுவிட்ச் யூஸ் பண்ணேன். சுவிட்சுக்கு போல நீங்கள் என்ன பண்ணுறது, ஒரு ஏங்கிற வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணீங்க, இங்கே சிங்கிள் கோர்ஸாக போடுங்க. அப்போ நீங்கள் கேர் A = serial.readன்னு போடுறது போல் என்ன பண்ணலாம், A = digital read அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், இந்த கோடி வந்து அதே கோடி இங்கே சேம் வந்துடும். ஓகே, அப்போ நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ lc.clear உள்ளே வந்தோன்னா என்ன பண்ணுறேன், B = 0, ஏன்னா எகைன் இந்த லூப்புக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. C = 1, lc.setCursor 0,0. அப்போ lcd.print LED is on. ஓகே, எல்சியில் என்ன பண்ணுறேன், LED is on பிரிண்ட் பண்ணி டிஜிட்டல் ரைட்டில் LED, high A வேல் A = 1, டிலே வந்து என்ன பண்ணுங்க 0.5 செகண்ட்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, GSM send 1 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். A வேல் A = 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, A வேல் A அப்படிங்கிற வேரியபிளை வந்து 1 பண்ணியிருக்கேன். இப்போ GSM send 1 அப்படின்னா எங்கே உங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். இப்போ வாயில் GSM send 1 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ lc.clearல நான் பண்ணுறேன், lc.setCursor 0,0ல் சென்டிங் SMS 1, டிலே 0.5 செகண்ட்ஸ் 80. ஓகே, அதே மாதிரி 80 + CMGS இந்த கமாண்ட் எல்லாமே ப்ரீவியஸாக என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுமோ அது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு அந்த வீடியோ வாட்ச் பண்ண உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் போட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், A வேல் A = 1 இருக்கப்போ எனக்கு என்ன பண்ணணும், உள்ளே வந்துட்டு A வேல் A வந்து 0 பண்ணுது. LED is on. அப்போ எல்இடியில் அந்த மோட்டரோட ஸ்டேட்டஸ், இப்போ ஒரு எல்இடின்னு சொல்லலாம், அது வந்து ஒரு ரியல் டைமில் ஒரு மோட்டர்னு வச்சுங்க. அப்போ அந்த மோட்டரோட ஸ்டேட்டஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுங்க, LED is on அப்படின்னு போடுங்க. டிலே வந்து 0.5 செகண்ட்ஸு இதுமாதிரி கொடுத்துட்டு A வேல் B. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா A வேல் B. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 1 ஆகுது. உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுவோம், A வேல் Aக்கு மட்டும் தான் போகும், Bக்கு வருமா வராது. அப்போ A வேல் Bங்கிறத பிரிண்ட் பண்ணாது. அப்போ அதை நம்ம விட்டுலாம். அப்போ டிலே 500, serial.writeல 26 அப்படின்னா எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணேன். அடுத்து கம்ப்ளீட்னு போட்டு எகைன் மெயின் லூப்புக்கு வந்தாலும். இப்போ மெயின் லூப்புக்கு வந்த உடனே என்ன ஆகுது, அப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் இங்கே இருந்துச்சு. அப்போ நான் சீரியலில் 1 சென்ட் பண்ணப்போ தான் இங்கே வந்துச்சு. அப்போ நீங்கள் இங்கே வந்துடும். அடுத்து நான் எதுவுமே சென்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் கீழே முடிஞ்சோடனே எனக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக எகைன் மெயின் ஃபங்க்ஷனுக்கே போயிடும். ஓகே, அப்போ LED is on அப்படிங்கிறது மட்டும் தான் எங்கே கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு A = 2 அப்படின்னா என்ன ஆயிரும், lc.clearல LED is off அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு LED வந்து என்ன பண்ணிட்டேன், லோ பண்ணிட்டு A வேல் B = 1 பண்ணிட்டேன். Bங்கிற வேரியபிளில் இங்கே 1 பண்ணியிருக்கேன்னா அடுத்து GSM send 1ங்கிற ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனும் அதே தான். ஓகே, ஒரு டைம் காமிச்சிடுறேன். வாயில் GSM send 1ங்கிற ஃபங்க்ஷனில் சென்டிங் SMS 80 + CMGS. ஓகே, அடுத்து A வேல் A = 1னா அந்த ஃபங்க்ஷனில் இப்போ போகாது, ஏன்னா 2 சென்ட் பண்ணுறேன். இப்போ A வேல் B = 1 ஆச்சுன்னா LED is off. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்துன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இப்போ ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து என்ன ஆயிடுச்சு, டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ISIS ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர், அடுத்து ஒரு LED, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு LCD. ப்ரீவியஸாக அந்த டாஸ்க்கை நம்ம பார்த்துருப்போம், 69வது டாஸ்க்காக. அப்போ அதனால் அவனுக்கு இப்போ ஒரு LCD இல்லாமல் பார்த்துருப்போம், ஒரு சீரியல் மானிட்டர் மட்டும் வச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன், ஒரு LCD இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்த்துருப்பேன். இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுக்கான டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா 73_73. ஏன்னா டாஸ்க் நம்பர் நான் மாற்றி சேவ் பண்ணல, இப்படி நோட்டினது 73_71 GSM SMS சென்ட் ஃபங்க்ஷன். இப்போ இதை ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம், 1ன்னு ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ வந்து என்ன ஆச்சு, ரிசீவர் வந்து வெல்கம் பிரிண்ட் ஆச்சு. இப்போ நான் ட்ரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணோம், 1ன்னு நான் கொடுக்கணும். இப்போ 1ன்னு கொடுத்தனா என்ன ஆகுது, LED இஸ் ஆன். அப்போ அந்த LEDக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே என்ன ஆகும், ஒரு SMS சென்ட் பண்ணோம்ல. இப்போ அந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்டிங் SMS 1 LCDயில் பிரிண்ட் ஆகுது. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவரில் என்ன ஆகுது, AT அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா AT + CMGS ஃபோன் நம்பரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LED ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அந்த ஸ்டேட்டஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், LED இஸ் ஆன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு எகைன் மெயின் லூப்புக்கு போயிடும். அப்போ அங்கே LCDயில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் எண்ட் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நமக்கு செகண்ட் அந்த லூப்புக்குள்ளே போகலை இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு டம்மி வேரியபிள் க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணணும். அந்த கோடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்டை பார்த்துட்டு இன்னொரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இல்லை நானே அதை ட்ரை பண்ணுறாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் இப்படியே தான் நிற்கும். ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு டம்மி வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த டம்மி வேரியபிள்லேருந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுற மாதிரி நீங்கள் போடணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், LED இஸ் ஆன். இந்த ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக நடக்கும். ஓகே, ஏன்னா மெயின் லூப்புக்குள்ளே போயிடும். ஆனால் மெயின் லூப்புக்குள்ளே போயிட்டு எகைன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகாது. ஓகே, if A = 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகாது. அடுத்து நான் 2 ப்ரெஸ் பண்ணால LED இஸ் ஆஃப். இப்போ LED ஆஃப் ஆகிடுச்சு. AT கமாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா AT + CMGS ஃபோன் நம்பர் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LED இஸ் ஆஃப் அப்படின்னு வருவாங்க பாருங்கள். இப்போ LED இஸ் ஆஃப். இந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டிங் SMS 1ன்னு இருக்கிறது என்ன ஆகும், கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாறும். கம்ப்ளீட்டட்னு மாறிட்டு எனக்கு என்ன ஆகும், அப்படியே ஹோல் ஆகி நிற்கும். ஓகே, இல்லை இப்போ எனக்கு மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக என்ன ஆகுதான் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ மறுபடியும் LED இஸ் ஆன். அப்போ எனக்கு அதே மறுபடியும் AT கமெண்ட் எல்லாமே சென்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா LED இஸ் ஆன்னு வருங்க. LED இஸ் ஆன். இப்போ கோடிங் எல்லாமே என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங் ப்ளஸ் சிமுலேஷன் ஃபைல் எல்லாமே என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபைலில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.